ஹாய் ஹலோ எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம திருமலா திருப்பதி இன்ஃபோ பை கேஎச்எம் சேனலில் இன்றைய எஸ்எஸ்டி டோக்கன் நிலவரமும் தரிசனத்திற்கு ஆகக்கூடிய நேரம் பற்றியும் திருமலை திருப்பதி பற்றிய சில முக்கியமான செய்திகளும் பார்க்கலாம். கீழ் திருப்பதியில் எஸ்எஸ்டி டோக்கன்ஸ் கொடுக்கப்படக்கூடிய விஷ்ணு நிவாசம், ஸ்ரீனிவாசம் மற்றும் பூதேவி காம்ப்ளெக்ஸில் எப்பவும் போல் இன்றைக்கி அதிகாலை 2 மணிக்கு கவுண்டர் ஓப்பன் செஞ்சு இன்னைக்குரிய தரிசன ஸ்லாட் டோக்கன்ஸும், நாளை அதிகாலைக்குரிய 3 மணி, 4 மணி, 5 மணி, 6 மணிக்குரிய தரிசன ஸ்லாட் டோக்கன்ஸும் கொடுத்தாங்க. இந்த டோக்கன்ஸ் எல்லாமே காலையில் 9:30 மணிக்குள்ளே கொடுத்து முடிக்கப்பட்டு கீழ் திருப்பதியில் இருக்கக்கூடிய 3 எஸ்எஸ்டி கவுண்டர்ஸும் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஸ்ரீவாரிமெட்டு நடைபாதையில் எப்பவும் போல் இன்றைக்கி அதிகாலை 6 மணிக்கு திவ்ய தரிசன டோக்கன் கவுண்டர் ஓப்பன் செஞ்சு இன்னைக்குரிய திவ்ய தரிசன ஸ்லாட் டோக்கன்ஸும், நாளை அதிகாலை 5 மணி, 6 மணிக்குரிய தரிசன ஸ்லாட் டோக்கன்ஸும் கொடுத்தாங்க. இந்த திவ்ய தரிசன டோக்கன்ஸும் காலை 10 மணிக்குள்ளே கொடுத்து முடிக்கப்பட்டு ஸ்ரீவாரிமெட்டு நடைபாதையில் இருக்கக்கூடிய திவ்ய தரிசன டோக்கன் கவுண்டரும் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஸ்ரீவாரிமெட்டு நடைபாதையில் 50வது படியில் கொடுக்கப்படக்கூடிய திவ்ய தரிசன டோக்கனை வாங்கிட்டு 1250வது படியில் ஒரு முறை ஸ்கேன் பண்ணால் மட்டும்தான் அந்த திவ்ய தரிசன டோக்கன் தரிசனத்திற்கு செல்லுபடியாகும். ஸோ 50வது படியில் வாங்கக்கூடிய திவ்ய தரிசன டோக்கனை 1250வது படியில் ஒரு முறை மறக்காமல் ஸ்கேன் பண்ணிக்கோங்க. நேற்று திருமலைக்கு தரிசனத்திற்கு வந்த பக்தர்களினுடைய எண்ணிக்கை 65,392. முடிக்காணிக்கை கொடுத்த பக்தர்கள் 29,015. நேற்று டோக்கன் இல்லா நேரடி சர்வ தரிசனம் மூலம் தரிசனத்திற்கு வந்த பக்தர்கள் நாராயணகிரி ஷெட்டை தாண்டி டிராவலர் பங்களா காட்டேஜ் வரைக்கும் கியூ இருந்ததாகவும் அவர்களுக்கு தரிசனத்திற்கு 24 மணி நேரம் ஆனதாகவும் டிடிடி குறிப்பிட்டிருக்காங்க. இன்று 300 ரூபாய் தரிசன டிக்கெட் வைத்திருக்கக்கூடியவர்களுக்கு 3 மணி நேரத்திலிருந்து 5 மணி நேரம் தரிசனத்திற்கு ஆகலாம். எஸ்எஸ்டி டோக்கன் வைத்திருக்கக்கூடியவர்களுக்கு 3 மணி நேரத்திலிருந்து 5.5 மணி நேரம் தரிசனத்திற்கு ஆகலாம். ஏர்லி மார்னிங் எஸ்எஸ்டி ஸ்லாட் டோக்கன் வைத்திருக்கக்கூடியவர்களுக்கு 1.5 மணி நேரத்திலிருந்து 2.5 மணி நேரம் தரிசனத்திற்கு ஆகலாம். டோக்கன் இல்லா நேரடி சர்வ தரிசனம் மூலம் தரிசனத்திற்கு செல்லக்கூடிய பக்தர்களுக்கு 20 மணி நேரத்திலிருந்து 24 மணி நேரம் தரிசனத்திற்கு ஆகலாம். இன்ஃபேண்ட் தரிசனத்திற்காகவும் டோனார் தரிசனத்திற்காகவும் சுபதம் என்ட்ரி வழியாக தரிசனத்திற்கு செல்லக்கூடிய பக்தர்களுக்கு 1 மணி நேரத்திலிருந்து 1.5 மணி நேரம் தரிசனத்திற்கு ஆகலாம். நேற்று டோக்கன் இல்லா நேரடி சர்வ தரிசனம் மூலம் பெருமாளை தரிசனம் செய்வதற்காக திருமலைக்கு வந்த சில யூடியூபர்ஸ் நாராயணகிரி ஷெட்ஸில் இருந்து வைகுண்டம் கியூ காம்ப்ளெக்ஸ் போகக்கூடிய வழியில் இருக்கக்கூடிய கம்பார்ட்மெண்ட்டை லாக் பண்ணியிருந்த சமயத்தில் அந்த கம்பார்ட்மெண்ட்டை ஓப்பன் பண்ணுற மாதிரியும், ஆஸ் யூஷுவல் கம்பார்ட்மெண்ட் ஓப்பன் பண்ணுறதை பார்த்த பக்தர்கள் கம்பார்ட்மெண்ட் ஓப்பன் பண்ணுறாங்க அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக கம்பார்ட்மெண்ட்டை விட்டு வெளியே வர்றதுக்காக எல்லாருமே எழுந்து நின்று இருக்காங்க. பட் கம்பார்ட்மெண்ட் ஓப்பன் பண்ண வந்தது டிடிடி எம்ப்ளாயீஸ் கிடையாது, சில யூடியூபர்ஸ் அப்படின்றது அவங்களுக்கு தெரியலை. இந்த குறிப்பிட்ட வீடியோ நேற்று அப்லோடாகி வைரலாகவும் ஆகியிருக்கு. வைரலான இந்த வீடியோ டிடிடியின் கவனத்திற்கு கொண்டு வரப்பட்டிருக்கு. இதை பார்த்த டிடிடி உடனே பக்தர்களை மன வருத்தத்திற்கு ஆளாக்கக்கூடிய இது போன்ற பிராங்க் வீடியோஸ் கண்டனத்துக்கு உரியது. இந்த பிராங்க் வீடியோவை எடுத்த அந்த பர்டிகுலர் தமிழ் யூடியூபர்ஸ் மீது டிடிடி நடவடிக்கை எடுக்க போவதாகவும் சொல்லியிருக்காங்க. சர்வ தரிசனம் மூலமாக நாம் தரிசனம் பண்ணுறதுக்காக போகக்கூடிய சமயத்தில் நாராயணகிரி ஷெட்ஸ்லேருந்து வைகுண்டம் கியூ காம்ப்ளெக்ஸ் வரைக்கும் மொபைல், நம்முடைய லக்கேஜஸ் எல்லாமே நம்மக்கிட்ட தான் இருக்கும். வைகுண்டம் கியூ காம்ப்ளெக்ஸ் வந்த பிறகு மொபைல் அண்ட் லக்கேஜஸ் வாங்கிப்பாங்க. நாராயணகிரி ஷெட்ஸ்லேருந்து வைகுண்டம் கியூ காம்ப்ளெக்ஸ் போகிறதுக்கான இடைப்பட்ட நேரத்தில் தான் இந்த பிராங்க் வீடியோ எடுக்கப்பட்டிருக்கிறதாக டிடிடி குறிப்பிட்டிருக்காங்க. இந்த தகவல்கள் எல்லாமே உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோவை நீங்கள் பார்க்குறது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட ஷேர் பண்ணும்போது அவங்களுக்குமே இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்களும் இதுவரை எங்களுடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணதில்லைன்னா மறக்காமல் இப்போது சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.